அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 19/6/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி வரை ஆயில்யம் நட்சத்திரம், பின் மகம் நட்சத்திரம், தனுசு லக்கணம். 12 ராசிகளுக்குள் கடமை, நீதி, கட்டுப்பாடு, இந்த ராஜச செயல்களுக்கு எது எது தேவையோ அதை செயல்படுத்துகின்ற இடங்களில் முதல் இடம், முக்கிய இடம் தனுசு. ஒற்றை வார்த்தையில் சொல்லுவார்கள் நீதியின் சின்னம் என்று. இந்த தனுசுவை குருவின் வீடு. இவர்களுக்கு எப்படிப்பட்ட குண இயல்புகள் இருந்தால் நல்லது என்று முதலில் பார்ப்போம். நேர்மை வேண்டும், நீதியின்பால் விருப்பம், செயல்பாடுகள் வேண்டும். சுருக்கமாக சொன்னால் கடமை உணர்வு வேண்டும், கண்டிப்பும் வேண்டும். இங்கேதான் ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது. கடமை, நல்லெண்ணம், செயல்கள் இவையெல்லாம் இருந்துவிட்டால் கூட கண்டிப்பு என்ற ஒன்று இல்லாது போகும் என்று சொன்னால் இத்தனையும் வெற்றிகரமாக நடத்திட இயலாது. இப்பொழுது உதாரணம், வண்டியில் நாம் செல்கிறோம், ரெட் சிக்னல் இருக்கிறது. அங்கே ஒரு காவலர் இருப்பார், ஒரு போலீஸ்காரர் இருப்பார். அவர் இருந்தால்தான் அந்த சிக்னலுக்கே மதிப்பு. இல்லை என்றால் சிவப்பு விளக்கு எரியும், வண்டிகள் போகும். காவலர் இருந்தால் போகாது. ஆக ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சிக்னல் தேவை. ஆனால் அந்த சிக்னல் படி மற்றவர்கள் நடக்கிறார்களா இல்லையா என்று பார்த்து கொள்ள ஒரு ஆளும் தேவை, காவலரும் தேவை. அதுதான் கண்டிப்பு. ஆக கடமை உணர்வும் தேவை, கண்டிப்பும் தேவை. இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு விஷயம் ஒழுங்காக நடக்கும், சட்டப்படி நடக்கும். ஆக கடமை, கண்டிப்பு இந்த இரண்டும் வேண்டும். இது தனுசு ராசிக்காரர்களுக்கே உண்டான ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. அடுத்து பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் நீதியை நிலைநாட்ட பிறந்தவர்கள். சாதாரணமாகவே தனுசு ராசியில் லக்கணமாக கொண்டு பிறந்தவர்கள் பேசினால், அதாவது தர்மப்படி பேசினால் ஜொலிப்பார்கள். அதர்மமாக பேசினால் அருவருப்பாக தோன்றும். இது நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான உண்மை. பாரபட்சமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்று, இவர்களுக்கு பேராசை கூடாது, பழிவாங்கும் உணர்ச்சி கூடாது. என்றால் பழிவாங்கும் எண்ணம் என்று வந்துவிட்டால் நீதி சற்று விலகி சென்று விடலாம். எனவே பழிவாங்கும் எண்ணமும் கூடாது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த தனுசு லக்கணத்துக்காரர்கள் இருந்தால் சமுதாயத்தில் ஒப்பற்ற தலைவர்களாக இருப்பார்கள். அவர்களது சேவை இந்த நாட்டிற்கு தேவை என்று இருக்கும். நண்பர்களே, இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மை பயக்கும் பார்ப்போம். உத்திரம், சித்திரை, கேட்டை, பூராடம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இப்பொழுது சொல்லப்பட்ட நட்சத்திரங்களை பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பாருங்கள். இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது இல்லை என்பதை
தயவு செய்து தெரியப்படுத்தவும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, பொழுது புலர்ந்தது முதல் இரவு வரை இன்றைய தினம் உங்களுக்கு இது குழப்பமான நாளாக காட்டுகிறது. விரைவில் எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு பதட்டம் தெரிகிறது. எனவே கூடுதல் கவனம் தேவை, செயல்படுவதிலும் முடிவு எடுப்பதிலும். ரிஷபராசி அன்பர்களே, காட்ட வேண்டியதை முழுமையாக காட்டி திறமையாக காட்டி பெற வேண்டியதை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இன்று உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, முயற்சி உண்டு, முயற்சிக்கு தக்க பலன் உண்டு. நல்ல நாள் இந்த நாள், பரபரப்பான சுறுசுறுப்பான யோகமான நாள். கடகராசி அன்பர்களே, 2 விஷயங்களில் இன்று கவனம் தேவை. ஒன்று பேச்சில், மற்றொன்று பண விஷயத்தில். இந்த 2லும் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள். நீங்கள் சுயமாக ஒரு முடிவெடுத்து யாருடைய யோசனையும் கேட்டு பெறாமல் சுயமாக ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து எந்த அளவு வெற்றி வேண்டும் என்று விரும்பினீர்களோ அந்த அளவு வெற்றியை பெறும் நாள். கன்னி ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்கள் அனைத்தும் இருக்கும். அனைத்து செயல்களும் வெற்றியை கொடுக்கும், நல்லபடியாக நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். உச்சகட்ட லாபம் இன்று உண்டு. மற்றும் யாருடைய அனுக்கிரகம் ஆதரவு கிடைத்தால் நல்லது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அவருடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, தொழில், நீங்கள் செய்யும் தொழில் அல்லது வேலை எதுவுமே இன்று சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அது மிக முக்கியம். ஒரு சிலர் செயல்கள் செய்வார்கள், வேலை செய்வார்கள், அந்த வேலையால் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் அவர்களுக்கு திருப்தி இருக்காது. இன்று உங்களுக்கும் திருப்தியை கொடுக்கிறது, பணமும் வந்து சேருகிறது. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று வெகு தீவிரமான சிந்தனை உங்களிடம் தெரிகிறது. செல்ல வேண்டிய வழி எது, செல்லும் வழியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு பெரும் எண்ண ஓட்டம், சர்ச்சையுடன் கூடிய எண்ண ஓட்டம் இன்று உங்களுக்கு ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, முற்றிலும் புதிய கோணத்தில் பணிபுரிந்து அந்த பணியில் நன்மையும் வெற்றியும் பெறுவதாக காட்டுகிறது. நல்ல நாள்.
கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் 5 வேலைகள் செய்வதாக இருந்தால் அதில் 4 வேளை ஒரு மங்களகரமான காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி வைக்கும் வைபவமாக இருக்கும். நல்ல நாள். மீன ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஏற்படுத்தப்பட்ட தடைகளை நீக்குகின்ற முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறும் நாள். தடைகளை இன்று நீங்கள் வெற்றிகரமாக அகற்றுவீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.